கேரளாவே நடுநடுங்கிட்டு இருந்த காலகட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2003 2006 இந்த 3 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட நிறைய கொலைகள் வேரியஸ் லொகேஷன்ல ஆனா ஒரு சேம் பேட்டர்ன்ல நடக்க ஆரம்பிக்குது. யாருதான் பண்றா, எதுக்காக பண்றா, எங்க இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி எந்த லீடுமே கிடைக்காம எல்லாத்துக்கான தமிழ்நாட்டுல இருந்து வந்த ஒரு திருட்டு கும்பல் தான் அப்படின்னு சொல்லி சிபிஐ வரைக்கும் கேஸை விசாரிச்சு க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் தமிழ்நாட்டுல இருந்த சார்ந்த யாருமே கிடையாது, கேரளால இருக்கிற ஒரு திருடன் தான் அப்படின்னு சொல்லி இன்னொரு திருடன் குடிச்சிட்டு போலீஸ் தான் அப்படின்னு தெரியாம அவங்க கிட்டயே சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் தான் ட்ரிப்பர் ஜெயானந்தன். இவர் வந்து திரிசூர் மாவட்டத்தை சார்ந்தவர். இவர் கிட்டத்தட்ட 10 கொலைகளை பண்ணியிருக்காரு. எல்லாமே நகைக்காகவும் சொத்துக்காகவும் மட்டும்தான். யார் யாருன்னு தெரியாது, ஜஸ்ட் சும்மா கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க சொத்து இருக்கா நகை இருக்கா அப்படின்னு பார்த்து கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரு கொலை பண்ணி 10வது கொலையில தான் போலீஸே இவர் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. எந்தெந்த கேஸ வந்து லீடே கிடைக்காம க்ளோஸ் பண்ணாங்களோ எல்லாமே இவர் பண்ணதா அப்படின்னு ப்ரூவ் ஆகுது. இதுக்கெல்லாம் சேஃப்டர் ஏன்டா இதை பண்ண அப்படின்னு கேட்கும்போது அவரு ஜெயில அவரோட ஃப்ரெண்டு கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என் பொண்டாட்டி என்கிட்ட பட்டு சாரி கேட்டா, அந்த பட்டு சாரி என்னால வாங்கி கொடுக்க முடியல. நான் பக்கத்து வீட்டுல துவச்சு போட்டு அந்த பட்டு சாரி எடுத்துட்டு போய் இவகிட்ட கொடுத்துட்டேன். இவன் என்ன பண்ணிட்டா, அது புது சாரின்னு நினைச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டும் போயிட்டா. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அங்க இருந்தவங்களுக்கும் இந்த பட்டு சாரியை தெரியும். கடைசியில இது திருட்டு பட்டு சாரின்னு சொல்லி இவ்வளவு ரொம்ப கேவலப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல மன உடைஞ்சு வந்த என் ஒய்ஃப் என்கிட்ட சொன்னா, இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப எரிச்சலா இருந்துச்சு. இந்த சொத்து நகையெல்லாம் வச்சிருக்க போய் தானே இவங்க இத்தனை சீன் போடுறாங்க அப்படின்னு சொல்லிதான் இந்த நகை சொத்தெல்லாம் வச்சிருக்கிற பெண்களை எங்களுக்கு சுத்தமா பிடிக்காம போச்சு, அவங்களெல்லாம் கொல்லணும்னு நான் முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி இப்போ 2021 இவர் ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு, புள்ளரி வீடியும் மும்பை அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணா ஒரு திருடனா கூட இருக்கலாம். இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க என்ன ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.